7th Max second term exercise 4.2ல 4th sum பார்க்கலாம். State whether two triangles are congruent or not. Justify your answer. அதாவது இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டும் கான்க்ரண்ட் இல்லையா, அது உங்களை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கத நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, இங்கே ட்ரையாங்கிள் இப்படி கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து நேம் சொல்லிக்கிறோம். இதை வந்து ஏபிசி, இது வந்து டின்னு சொல்லிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கிறோம். ஏடி வந்து இந்த பிசியை டிவைட் பண்ணி ஆங்கிள் ட்ரையாங்கிளில் டிவைட் பண்ணுது. ஏடி டிவைட்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ இங்கே 2 பார்ட் வருது. ஏபிடின்னு ஒரு ட்ரையாங்கிளும் ஏசிடின்னு இன்னொரு ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஏபிசி ஏபிடி இது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஏசிடின்னு 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே வந்து ஏபி ஏசி ஈக்குவல்னு நம்மளுக்கு இங்கே சம்லே கொடுத்துட்டாங்க. ஏபிசி கோட்டு ஏபி சைடும் ஏசி சைடும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாதிரி பிடி பிசி வந்து இது காமன் சைடு. அப்போது இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். அப்போது நம்மளுக்கு ஆங்கிள் பிஏடி கோட்டு சிஏடி இது ரெண்டுமே அப்போ நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடுது. இன்க்ளூட் ஆங்கிளை வச்சு இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போது இந்த சைடும் ஈக்குவல். சரிங்களா? இப்போ வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்காங்க ஏபி சைடு இஸ் ஈக்குவல் டு ஏசி சைடு, அதாவது ஏபி சைடு ஈக்குவல் டு இசி சைடு. இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிவன் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதுகிறேன். பிடி வந்து பிடி டிசி இது வந்து காமன் சைடு. பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி இது வந்து காமன் சைடு. அப்போ ஆங்கிள் பிஏடிசி கோட்டு ஆங்கிள் சிஏடி ஆங்கிள். அப்போது இது ஆங்கிள் இது வந்து என்ன கிரிட்டீரியானா, இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போது இது என்ன கிரிட்டீரியா அப்படி பை சைடு ஆங்கிள் சைடு படி இது இந்த கிரிட்டீரியா அப்படி இந்த ட்ரையாங்கிள் வந்து கான்குரண்ட் அப்படி. சரிங்களா? CRITER ION கிரிட்டீரியா ட்ரையாங்கிள் ஏபிடி கான்குரண்ட் ஏசிடி இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து கான்குரண்ட்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இதுக்கு செகண்ட் சம் வந்து இந்த ஃபிகர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, டிசிபின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏபிசி டிசிபி இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து நம்ம கான்குரண்ட்டா அது என்ன கிரிட்டீரியா அப்படின்னு நம்ம பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து நமக்கு பிசி இந்த வந்து ரெண்டும் காமன் சைடு. இதுவும் நம்மளுக்கு இதுக்கும் பேஸ் இது இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு. அப்போ இது வந்து ஈக்குவல். அப்போ பிசி சைடு இஸ் ஈக்குவல் டு பிசி சைடு. இது வந்து நம்மளுக்கு காமன் சைடு. இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஒரு சைடு வந்து இங்கே சம்மில் கொடுத்துட்டாங்க. இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு இது ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிசி கோட்டு ஏசின்னு நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் ஏபிசி கோட்டு டிசி. சரி, இந்த சைடும் இப்போ இந்த ட்ரையாங்கிளும் இந்த சைடும் ஈக்குவல் டிசி. அப்போ அதே மாதிரி புக்கில் ஏசிசி கோட்டு பிடி ஏசி சைடு சி கோட்டு பிடி இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த 2 சைடும் ஈக்குவல். ஏபி சைடு சி கோட்டு டிசி, ஏசி சைடு சி கோட்டு பிடி இது ரெண்டுமே நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சேம் காமன் இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு. அதனால இது வந்து என்ன கிரிட்டீரியா அப்படி கான்குரண்ட்னா எஸ்ஏஎஸ் சைடு. அப்போ பை எஸ்எஸ்எஸ் கிரிட்டீரியா CRITER கிரிட்டீரியன் அப்படி angle triangle ABC concurrent triangle DCB. The answer second sum.
அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். இதுக்கு நம்ம இங்கே ஏன்னு கொடுத்துக்கிறோம், இங்கே பின்னு கொடுத்துக்கிறோம், இங்கே சி, இங்கே வந்து டி, இங்கே வந்து இ. சரிங்களா? இந்த ரெட் ட்ரையாங்கிள். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளும் சிடிஇன்னு 2 ட்ரையாங்கிளும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சைடு ஏசியும் சிஇயும் ஈக்குவல்னு புக் சம்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஹியர் நம்மளுக்கு இங்கே ஏசி சைட்ஸ் ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து கிவன். உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் அப்படி எழுதுறேன். அடுத்தது ஆங்கிள் பிஏசி. இங்கே ஆங்கிளும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள், ஆங்கிள் பிஏசி. ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇசி. இதுவும் நம்மளுக்கு கிவன். ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு டிஇசி. இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இதுவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ திருப்பி ஆங்கிள் ஏசிபி. இப்போது வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். சரிங்களா? அதுபடி வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிளும் ஈக்குவலுங்கிறதுனால இந்த ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவல். ஏசிபி இந்த ஆங்கிளும், அப்போது இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவல். அப்போது வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த சி ஆங்கிள். அப்போது ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிஇ. அதாவது ஏசிபி ஈக்குவல் டு சிபிஇ டிசிஇ. இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ இதில் வேணால் உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதிக்கிடுங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். இது உங்களுக்கு தெரியறதுக்காக. அப்போது இங்கே என்ன இருக்குது? 2 ஆங்கிள் இருக்குது. 2 ஆங்கிள் அண்ட் த சைடு, ஒரு சைடு இன்க்ளூடட். 2 ஆங்கிள் அண்ட் இன்க்ளூடட் சைடு ஆங்கிள். சைடு ஆர் இன்க்ளூடட் சைடு ஆங்கிளில் சைடு ஆர் ஈக்குவல். 2 ஆங்கிள் இருக்குது, 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, ஒரு சைடு இருக்குது. அப்போ இது என்ன க்ரைட்டீரியானா பை ஏஎஸ்ஏ ஆங்கிள் சைடு ஆங்கிள் அந்த கிரிட்டீரியான் படி ட்ரையாங்கிள் ஏபிசி equal to concurrent ட்ரையாங்கிள் சிடிஇ. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன். இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் இங்கே எக்ஸு, இங்கே வந்து ஒய், இங்கே டபிள்யூ, இங்கே செட், இது வந்து ஒய். இப்படி இங்கே இந்த சைடு எக்ஸ்டபிள்யூ சைடும் எக்ஸ் செட் சைடும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 90 டிகிரி டபிள்யூ ஆங்கிள், செட் ஆங்கிளும் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இங்கே கொடுத்துருந்ததை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியர் ஆங்கிள் டபிள்யூ ஈக்குவல் ஆங்கிள் செட் ஈக்குவல் 90 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து கீழே எழுதிக்கிறேன், நான் இங்கே சைடில் எழுதிக்கிறேன். ஆங்கிள் XY சைடு ஈக்குவல் ரெண்டும் ஒரே சைடு தான். இந்த ஆங்கிளுக்கும் இது XY தான், இந்த ஆங்கிள் XY இதுவும் ஈக்குவல், ரெண்டுக்கும் காமன் சைடு. அதனால் இந்த XY வந்து காமன் ஹைப்போடென்ஸ், இதுக்கு காமன் ஹைப்போடென்ஸுங்கிறதுனால நீங்கள் எழுதிடுங்க காமன் ஹைப்போடென்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து எக்ஸ் கிவன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, XW ஈக்குவல் இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. XW சைடு ஈக்குவல் எக்ஸ் செட், இந்த சைடு வந்து ஈக்குவல், ஏன்னா இது ரெண்டும் கிவன். அப்போது இது என்ன க்ரிட்டீரியா படி, ரைட் ஹேண்ட் சைட் க்ரிட்டீரியா படி இது ரெண்டும் கான்கரண்ட் பை ஆர் ஹெச்எஸ் க்ரிட்டீரியா. XYZ இந்த ஆப்போசிட் ட்ரையாங்கிள், இந்த XYZ is equal to triangle XYW. இதுமே ரெண்டுமே கான்கரண்ட். அடுத்தது 5th சப்டிவிஷன். இதுக்கு நம்ம எப்படி நேம் கொடுத்தோம்னா இது ஏ டி, இந்த சி, இது டி. சரிங்களா? இப்போ வந்து இங்கே எத்தனை ட்ரையாங்கிள்னா ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள்,
ஏடிசின்னு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஏபி சைடு இஸ் ஈக்குவல் டு பிசி. சரிங்களா? சாரி, ஏடி சைடு இஸ் ஈக்குவல் டு பிசி, ஏபி சைடு இஸ் ஈக்குவல் டு டிசி. இது ரெண்டும் ஈக்குவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து காமன் சைடு, ஏசிங்கிறது காமன் சைடு. அப்போது பை எஸ்எஸ் சைடு கிரிட்டீரியா படி இது வந்து கான்குரண்ட். நம்ம இப்போ கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோம். ஏடி ஃபஸ்ட்டு ஏடி சைடு இஸ் ஈக்குவல் டு டிசி. அடுத்தது ஏபி சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி. சரிங்களா? அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து காமன் சைடு வந்து ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. ரெண்டு பேருக்குமே காமன் சைடு ஏசி. அப்போ பை எஸ் கிரிட்டீரியா, CRITERION கிரிட்டீரியன் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.